அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். சபரிமலை மகர ஜோதியின் பற்றிய ஒரு தகவல். சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்திற்கான முன்னேற்பாடுகள் துவங்கின. போலீசார் மிகுந்த கவனத்துடன் ஒவ்வொரு பகுதியையும் ஆராய்ந்து அதற்கேற்றாற்போல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகரஜோதி தரிசனத்திற்காக தேவசம் போர்டு பல முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றன. சபரிமலையில் மகரஜோதி தரிசனத்திற்கு இன்னும் 6 நாட்கள் மட்டுமே உள்ளன. அதற்கான முன்னேற்பாடுகளை தேவசம் போர்டும் போலீஸும் துவங்கி இருக்கிறார்கள். சபரிமலை சன்னிதானம் மட்டுமின்றி மகரஜோதி தெரியும் பம்பை ஹில்டாப், திருவேணி பெட்ரோல் பம்ப், திருவேணி பாலம், பம்பை பஸ் ஸ்டாண்ட், சாலக்காயம், அட்டத்தோடு மேற்கு காலனி, லவுங்கல், நெல்லிமலை, ஐயன்மலை, பஞ்சிப்பாறை, ஆங்குமுளி ஆகிய இடங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த இடங்களில் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுவினர் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்று தேவசம் போர்டு கூறியிருக்கிறது. ஜனவரி 15 உச்ச பூஜை முடிந்து நடை அடைத்தபின் பக்தர்கள் 18 படிகளில் ஏற முடியாது. படிகளை கழுவி சுத்தம் செய்த பின் திருநீரால் துடைத்து தயார் செய்யப்படும். மாலை 6:30 மணிக்கு திருவாபரணம் பவனி வந்ததும் திருவாபரணம் அணிவித்து தீபாராதனை நடைபெறும். அதன் பின்னரே பக்தர்கள் 18 படிகளில் ஏற முடியும். அன்று காலை 10 மணி முதல் பம்பையில் இருந்து பக்தர்கள் சன்னிதானம் செல்ல அனுமதி கிடையாது. மாலையில் மகர ஜோதி தரிசனம் முடிந்து பக்தர்கள் ஓரளவுக்கு பம்பை திரும்பிய பின்னரே பம்பையில் இருந்து பக்தர்கள் சன்னிதானம் வர அனுமதிக்கப்படுவார்கள். பாதுகாப்பு காரணங்களுக்காக மகர ஜோதி தெரியும் ஜனவரி 15 மற்றும் 16 தேதிகளில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்களை அழைத்து வர வேண்டாம் என்று பக்தர்களுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கூடுதல் போலீசாரை பணியமர்த்த கேரள அரசும் உத்தரவிட்டுள்ளது. ஆகவே பக்தர்கள் இந்த மகர ஜோதி தரிசனத்தன்று பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் ஆகியவர்களை சபரிமலைக்கு அழைத்து வந்து இன்னல்களுக்கு ஆளாக வேண்டாம் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.